ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஜாப் அப்டேட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ்லேருந்து புதிய வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஓவர்வியூ பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் உள்ள டீட்டெயிலாக போகலாம். சரிங்களா? இப்போ இந்த ஜாப் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபுனல் அப்படிங்கிற இதில் தான் அப்படிங்கிற நேமில் தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாப்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். சரிங்களா? இந்த ஜாப்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ் தான், கான்ட்ராக்ட் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ஜாப் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கான வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா 42 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான கேட்டகரி இருக்குது. ஒன்று சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரி, இன்னொன்று ப்ரைவேட் செக்ரட்டரி. சரிங்களா? 2 விதமான போஸ்ட் இருக்குது. இதோட போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணால் இருக்கும். சரிங்களா? நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் போஸ்டிங் இருக்கும். இதுக்கான ஸ்டார்டிங் டேட்னு பார்த்தீங்கன்னா 18/7/2026 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 16/8/2026 அன்னையோட அப்ளிகேஷன் முடியுது. சரிங்களா? அப்ளை மோடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கான வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கு, கொடுத்துருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த நோட்டிஃபிகேஷன் விட்ட டேட்னு பார்த்தீங்கன்னா 18/7/2026. சரிங்களா? அன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது இதுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னா இப்படி பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக புரியாது. சரிங்களா? இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான வேக்கன்சி என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக கிளியராக புரியும். சரிங்களா? இப்போது சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரி அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக 22 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது கேட்டகரி வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 5, ஓபிசிக்கு 4, இடபிள்யூஎஸ்க்கு 5, ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு 7 கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரைவேட் செக்ரட்டரியில் பார்த்திங்கன்னா மொத்த வேக்கன்சி 20. அதில் வந்து எஸ்சிக்கு 5, எஸ்டிக்கு 2, ஓபிசியில் பார்த்திங்கன்னா 0 எதுவும் இல்லை. இடபிள்யூஎஸ்க்கு பார்த்திங்கன்னா 3, ஜென்ரலுக்கு பார்த்திங்கன்னா 10, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு 2, ஆக மொத்தம் டோட்டலாக சேர்த்து 20 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு எந்தெந்த கேட்டகரிக்கு என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது டீட்டெயிலாக கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ அதுக்கான குவாலிஃபிகேஷன் மற்ற டீட்டெயிலெலாம் என்ன அப்படிங்கிறத கிளியராக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதில் பார்த்துருவோம். சரிங்களா? இப்போது இதுக்கான சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் பே 47,600 இருந்து 1,51,100 வரைக்கும் இதுக்கான பே லெவல் இருக்குன்னு சொல்கிறாங்க. பே லெவல் பார்த்திங்கன்னா 8லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா 7th பே கமிஷனில் தான் வரும். இதுவே நீங்கள் 8th பே கமிஷன் மாறுச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்படியே சேல்ரி அப்படியே ஆகும். சரிங்களா? ப்ரைவேட் செக்ரட்டரிக்குன்னு பார்த்தீங்கன்னா 44,900 ஸ்டார்ட் ஆகி 1,42,400 வரைக்கும் இதோட பேசிக் பே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பே லெவல் பார்த்திங்கன்னா 7th லெவல் பே லெவல் தான். 7th லெவல் தான் பே லெவல்னு பார்த்தீங்கன்னா 7லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுவும் பார்த்திங்கன்னா 7th பே கமிஷன் கீழே தான் வரும். சரிங்களா? அடுத்து எலிஜிபிலிட்டி ஒரு சில கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை பார்த்துடலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். சரிங்களா? அது எனி டிகிரி என்ன வேணால் இருக்கலாம். நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஆங்கில சுருக்கெழுத்துன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் அது தெரிஞ்சதாக இருந்தால் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அது பார்த்திங்கன்னா அதோடய ஸ்பீடு என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 120 வேர்ட்ஸ் பெர் மினிட் அப்படிங்கிற ஸ்பீடில் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். சரிங்களா? இதுவும் ஒரு டைப்பிங் டெஸ்ட் மாதிரி தான். சரிங்களா? ஸ்கில் டெஸ்ட்டில் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்புறம் கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும். நீங்கள் எது எதுலன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ், எக்ஸல் ஆர் பேஜ் மேக்கர்ஸ் இதிலெல்லாம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். சரிங்களா? இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இதுக்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்து டெஸ்ட்டு. சரிங்களா? இந்த டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு இதெல்லாம் எங்கெங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க, இது சென்டர்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எங்கெங்கே கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 ஸ்டேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை, பெங்களூர், குவஹாத்தி, லக்னோ, அகமதாபாத், ஹைதராபாத் இந்த 9 பிளேஸில் தான் அவங்க கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கான எக்ஸாம் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க. இதில் பேப்பர் 1ல் பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் 100 மார்க்கு கேட்குறாங்க. சரிங்களா? பேப்பர் 2ன்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்டு ரீசனிங் இதுவும் சேர்த்து 100 மார்க் கேட்குறாங்க. இதில் பேப்பர் 1க்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ஆஃப் மினிமம் 250 வேர்ட்ஸ், அதாவது 250 வார்த்தை இருக்கிற மாதிரி ஒரு எஸ்ஏ ரைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் லெட்டர் ரைட்டிங், அப்புறம் ப்ரிசீஸ் ஆஃப் ரைட்டிங் அண்டு கிராமர் இதெல்லாம் சிலபஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கிலீஷுக்கு பார்த்திங்கன்னா பேப்பர் 2க்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஸ்டடீஸ், லாஜிக்கல் ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி சிலபஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பேப்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா. சரிங்களா? இது மோஸ்ட்லி எஸ்எஸ்சி சிலபஸ் தான் நினைக்கிறேன். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்கில் டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஷார்ட் ஹேண்டு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா முன்னாடி. அந்த ஷார்ட் ஹேண்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டு பார்த்தீங்கன்னா 120 வாட் பெர் மினிட் 120 வேர்ட்ஸ் பெர் மினிட் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் டைப்பிங்னு பார்த்தீங்கன்னா 45 வேர்ட்ஸ் பெர் மினிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 100 மார்க் கொடுக்குறாங்க. நீங்கள் அட்டன் பண்ணுறவங்க டைப்பிங் ஸ்பீடை பொறுத்து மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? அப்புறம் பர்சனல் இன்டர்வியூன்னு சொல்கிறாங்க. பர்சனல் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா 75 மார்க் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையோட மார்க்கும் சேர்த்து வச்சு தான் உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கும். சரிங்களா? மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 40%, ஓபிசிக்கு 35%, எஸ்சி எஸ்டிக்கு 30%. சரிங்களா? ரிட்டன் எக்ஸாமினேஷனில் ஒவ்வொரு பேப்பர்லேயும் 40% மார்க், ரெண்டும் போத் பேப்பர் அதாவது ரெண்டுத்துலேயும் சேர்த்து 50% மார்க் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? என்னன்றது தெளிவாக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கான ஃபார்மெட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.